ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இதனாலும் அப்போஸ்தலர் நடபடிகள் 14வது அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் 13வது வசனத்தையும் தியானிக்கலாம். சுவிசேஷகர்களை சந்திக்கும் சூழ்ச்சிகள் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இவர்களை அவமானப்படுத்தவும் கல்லறியவும் வேண்டுமென்று புறஜாதியாரும் யூதரும் அவர்கள் அதிகாரிகளும் அமளி பண்ணுகையில் என்று பார்க்கிறோம். இக்கோனியா பட்டணத்தில் யூதர்களுடைய ஜெப ஆலயத்தில் யூதர்கள் கிரேக்கர்கள் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக இங்கே பவுலும் பர்னபாவும் பிரசங்கித்தபடியினாலே இவர்களை அவமானப்படுத்தவும் கல்லறியவும் வேண்டுமென்று புறஜாதியாரும் யூதரும் அவர்கள் அதிகாரம் அமளி பண்ணுகையில் என்று பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து 13வது வசனத்தில் லீஸ்திராவில் நடக்கக்கூடிய காரியங்கள், அங்கே பூஜாரிகள் என்ன செய்கிறாங்க, அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோவில் பூஜாசாரி எருதுகளையும் மாலைகளையும் வாசலண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட மனதாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு இடத்துல அவமானப்படுத்தவும் கல்லறியவும் வேண்டுமென்று அங்கே ஒரு கூட்ட ஜனங்கள் நிற்கிறார்கள். இன்னொரு பக்கத்தில் பலியிட்டு மாலைகளை அணிவிக்க வேண்டுமென்று சொல்லி காரியங்கள் செய்கிறதை பார்க்கிறோம். இக்கோனியாவிலும் லீஸ்திராவிலும் பவுலும் பர்னபாவும் அவிசுவாசிகளால் இரு கோணங்களில் தவறாக அணுகப்பட்டதை நாம் பார்க்கிறோம். விசுவாசிக்காத இக்கோனியா யூதர்கள் நேரடியாக பகைத்ததை நாம் பார்க்கிறோம். அவர்களை அவமானப்படுத்தணும் கல்லறியணும் என்று அவர்கள் திட்டமிடுகிறதை பார்க்கிறோம். லீஸ்திராவில் பூமாலையினுடன் பூஜை செய்ய புறப்பட்டு வந்த காரியங்களை குறித்தும் நாம் பார்க்கிறோம். இங்கு பகையும் புகழ்ச்சியும் சுவிசேஷத்திற்கான ஆதரவுகள் அல்ல, இரண்டுமே எதிர்ப்புகள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே கல்லெறிந்தால் அது எதிர்ப்பு, மாலைகளை அணிவித்து நம்மை மனித வணக்கத்திற்கு ஆயத்தப்படுத்தினால் அது ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதம் என்று நினைத்துவிடக்கூடாது. இரண்டுமே சுவிசேஷத்திற்கான எதிர்ப்புகள் என்பதை சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சுவிசேஷகர்களை பகைத்து வெல்ல முடியாத சாத்தான் தனது புகழ்ச்சியினால் தோற்கடிக்க முயல்கிறதை குறித்து தான் நாம் இங்கே பார்க்கிறோம். ஆனால் இரண்டு தந்திரங்களையும் சுவிசேஷ வீரர்கள் வென்றதை பார்க்கிறோம். விளைவு கல்லெறியப்பட்டார்கள், ஆனால் சுவிசேஷம் கரைபடாது காப்பாற்றப்பட்டதை பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 11வது வசனத்தில், அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தானியேல் 2வது அதிகாரம் 46வது வசனத்தில் அங்கே தானியேல் சொப்பனத்திற்கு அர்த்தம் சொன்ன பொழுது அவனை வணங்கி காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் நேபுகாத்நேச்சார் கட்டளையிட்டதை பார்க்கிறோம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தேசத்தில் உயர்த்தினதை பார்க்கிறோம். ஆனால் அதற்கு அடுத்த 3வது அதிகாரத்திலேயே ராஜா உண்டு பண்ணின சிலையை வணங்காத சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு எவ்வளோ பெரிய தண்டனையை அங்கே ராஜா கொடுத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவைகளின் மத்தியில் தேவன் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை காப்பாற்றினதை பார்க்கிறோம். தானியேல் 5வது அதிகாரத்தில் பெல்சாத்சார் தானியேலுக்கு ராஜ்யத்தில் 3வது இடத்தையும் அநேக வெகுமதிகளையும் தருகிறேன் என்று சொன்ன பொழுது, நீர் உம்முடைய வெகுமதிகளை வேறொருவனுக்கு கொடும் என்று சொல்லி அங்கே தானியேல் அதை தடுத்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் புகழ் மாலைகளும் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளும் பகைகளும் இரண்டுமே நமக்கு விரோதமான காரியங்கள். இரண்டும் நம்முடைய இருதயத்தை பாதிக்காதபடி சுவிசேஷத்தை அறிவித்தோம் என்று சொன்னால், நம்முடைய மூலமாக அறிவிக்கப்படுகின்ற சுவிசேஷமானது கரைபடாமல் இந்த உலகத்தில் கடந்து செல்லும். அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.